வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் செய்வது ஒரு பாவச் செயல். வீடியோவை ஸ்கிப் பண்ணுவது ஒரு பெருங்குற்றம். வீடியோ லைக் பண்ணாமல் இருப்பது மனிதத் தன்மையற்ற செயல். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் தகவல்கள் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராதாகிருஷ்ணன் சவுந்தரராஜன். ஸோ இது இந்த வீடியோ செகண்ட் பார்ட், ஓகேங்களா? ஆன்லைன் ஆட்டோமேஷன் சிம்பிளிஃபைடு மெத்தடோட செகண்ட் பார்ட் தான் இது. ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்தது ஒரு கான்டாக்ட் ஃபார்ம்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கி அதை கூகுள் ஷீட்டில் ஆட்டோமேஷனாக, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுற மாதிரி அந்த ஆட்டோமேஷன் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? இப்போ என்ன இந்த செகண்ட் வீடியோ, அதாவது பார்ட் 2 அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட் ஜிபிடி, ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதோட சாம்பிள் தான் இது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்லேட் இன்புட் இன்டு தமிழ் வேர்டு. ஸோ இதுதான் ரிசல்ட் நம்மளுக்கு இங்கே வரப்போகுது, இன்புட் அவுட்புட், ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இது இன்புட், இது அவுட்புட், ஓகேங்களா? தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு யூஸிங் சாட் ஜிபிடி மெத்தட், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? இதை நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. இப்போ நாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவலுங்க, நாம் நம்மளோட சைன்அப், அதாவது make.com சைன்இன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட்டோமேஷனுங்க, ஓகேங்களா? இது எல்லாமே ஃப்ரீ அக்கௌண்ட், ஃப்ரீ இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆட்டோமேஷன் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சாட் ஜிபிடி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது எல்லாருமே நீங்கள் சாட் ஜிபிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சைன்அப் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது மேனுவல் ஒர்க். இதையே நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆட்டோமேஷன் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் என்டர் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிசல்ட் ஜென்ரேட் ஆகிடும். நாம் போய் அந்த ஜென்ரேட் ஆன ரிசல்ட்டை நம்ம ஃபர்தராக மாடல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சினாரியோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வெப் புக் யூஸ் பண்ண போகிறோம், நம்பர் 1. நம்பர் 2 சாட் ஜிபிடி, அண்ட் நம்பர் 3 கூகுள் ஷீட் அப்டேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 வெப்புக்லேருந்து நம்ம டேட்டாவை ரிசீவ் பண்ணி நம்பர் 2 மாடல் சாட் ஜிபிடி அனுப்ப போகிறோம். அந்த சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட் கொடுத்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் வர ரிசல்ட்டை நாம் கூகுள் ஷீட்டில் அப்லோட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். சப்போஸ் இதை ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் இந்த வீடியோவை மறுபடியும் வாட்ச் பண்ணி அந்த ஸ்டெப்பை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எதுவுமே இஷ்யூ வராமல் அந்த ஆட்டோமேஷன் உங்களால் பண்ண வைக்க முடியும், ஓகேங்களா? தயவுசெய்து நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம make.accountக்குள்ளே போய்க்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு ஆட்டோமேஷன் பண்ணோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்டை பக்காவாக நம்ம பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம எந்த ஒர்க்குமே ஈஸியாக முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம தேவைப்படுற சைட்ஸ் நம்மளோட make.com அண்ட் ஐஃப்ரேம் ஜென்ரேட்டர் அண்டு நம்ம GitHub, ஓகேங்களா? இதுலேயும் நம்ம GitHub தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம வெப் புக்கை க்ரியேட் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை make.com அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்கு நம்ம அனுப்பணும், ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம make.comோட டேஷ்போர்ட் லோட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அண்ட் நாம் இப்போ ஆல்ரெடி ஒரு சினாரியோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் சினாரியோ க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த இடத்துல சினாரியோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் அ நியூ சினாரியோ, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சினாரியோவுக்கு நேம் வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்லேட் யூஸிங் சாட் ஜிபிடி. இந்த ட்ரான்ஸ்லேட்டுங்கிறது ஒரு சின்ன மாடலில் பண்ண போகிறேன். சின்ன ஒர்க்கு தான் நான் சாட் ஜிபிடி செய்ய சொல்ல போகிறேன், ஓகேங்களா? நான் கொடுக்க போகிற வேர்டு, ஓகேங்களா? அதாவது ஒரு வேர்டாக இருக்கலாம், இது ஒரு சிட்டி நேம் இல்லை ஏதோ ஒரு நேமாக இருக்கேன், அதை நான் சாட் ஜிபிடி மூலிமா யூஸ் பண்ணி நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறேன், ஓகேங்களா? இது ஆட்டோ பிளாகிங் பண்ணுற உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட பிளாகில் வர எல்லா விசிட்டர்ஸும் தமிழில் படிக்கிறாங்க. ஆனால் நீங்கள்
இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ChatGPT யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து மேனுவலாகவும் போஸ்ட் பண்ணலாம், இது வந்து ஆட்டோமேஷனாகவும் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இன்புட் கொடுக்குற டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் ஆகி அதை அப்படியே வேறு இடத்துலையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வெப் ஹூக் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், கஸ்டம் மெயில் புக், கஸ்டம் வெப் புக். இப்போதைக்கு நம்ம கஸ்டம் வெப் புக் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் அ வெப் புக். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். வெப் புக்கு நேம் வச்சுக்கோங்க, ட்ரான்ஸ்லேட் வேர்டு. ஓகேங்களா? அந்த ட்ரான்ஸ்லேட் வேர்டுங்கிற ஒரு சின்ன டாஸ்க் தான் நான் ChatGPT பண்ண வைக்க போகிறேன். ஸோ கிளிக் சேவ். ஓகேங்க. ஸோ இந்த லிங்க் வந்துடுச்சு. இந்த லிங்க் வந்தாலும் நீங்கள் எடுத்து தாராளமாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வெப் ஹூக் லிங்க். ஸோ நம்மளோட ஸ்டெப்ஸ் என்னங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிரியேட் வெப் ஹூக் லிங்க். இதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப். நம்ம லிங்க் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இது ரன் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட் 1 அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு மாடலில் நீங்கள் ஆட் பண்ணாலும் அதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ரன் ஆகுது. ரன் மீன்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கை ஒரு இடத்துல கிளிக் பண்ணி அக்செப்டட்னு வரணும். ஓகேங்களா? ஓகே, அக்செப்டட் ஆகிடுச்சு. இந்த மாடல் ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டெப் என்ன, அதில் முதல் ஸ்டெப் வந்து ஓகேங்களா, கிரியேட் அ வெப் ஹூக் லிங்க் கிரியேட் பண்ணியாச்சு, டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் 2 ஆட் ChatGPT மாடல். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளோட வெப் புக் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் நம்ம செகண்ட் ஸ்டெப், அதாவது ChatGPT ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணலான்னா, நம்ம க்ரியேட் பண்ண வெப் ஹூக் லிங்க் வந்து நம்மளோட பிளாக் போஸ்ட்டில் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்குவோம்ல, ஸோ அந்த செட்டப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் செட்டப் வெப் புக் லிங்க் இன் ஃபார்ம். ஓகேங்களா? அதாவது ஃபார்ம் ஆர் பிளாக் இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இது பண்ணணும், அதாவது ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம GitHub அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க ப்ரீவியஸ் இயரில் பார்த்துக்கோ. அதை டவுட்னா நான் கீழே டேக் பண்ணுறோம், அந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நீங்கள் சைன்அப் பண்ண ஒரு அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் தாராளமாக வந்து நிறையா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் செய்வது ஒரு பாவச் செயல். வீடியோவை ஸ்கிப் பண்ணுவது ஒரு பெருங்குற்றம். வீடியோ லைக் பண்ணாமல் இருப்பது மனித தன்மையற்ற செயல். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்டெப்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ஸோ ரெசிப்ரேட்டரிஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டு அந்த வெப் புக்கை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம என்ன ஃபார்ம் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரியேட் நியூ. ஓகேங்களா? இந்த இடத்துல நியூ இருக்குது பார்த்தீங்களா, நியூ கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது ட்ரான்ஸ்லேட். ஓகேங்களா? ட்ரான்ஸ்லேட் ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் அண்டு இதெல்லாமே அப்படியே, இந்த செட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கட்டுங்க. கிரியேட் ரெசிப்ரோட்டரி. ஓகேங்களா? ஸோ ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அது நம்மளோட ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கோசரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸோ செட்டப் வெப் புக் லிங்க் ஃப்ரம் பிளாக் யூஸிங் GitHub. ஓகேங்களா? நம்ம GitHub யூஸ் பண்ணி நாம் வந்து வெப் புக் லிங்கை செட்டப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள் வெப் புக். ஸோ ஆட் வெப் புக் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வெப் புக் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லிங்க்கை காப்பி பண்ணி
பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு ஜேசன், இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜேசன். ஸோ கீழே வந்து இந்த மற்ற செட்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஆட் வெப்புக். ஓகேங்களா. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பாக டிக் மார்க் தாங்க வரணும். டிக் மார்க் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே make.com அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து வெப்புக் ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட்டப் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக கோடிங் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இந்த கோடிங் நான் வந்து லிங்க் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த மாதிரி இந்த லிங்க்குக்கும் நான் டாக் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க. நான் என்ன இதில் என்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்டர் இன்ஃபர்மேஷன், அதாவது டைட்டில் கொடுத்துருக்கேன். அண்டு சிங்கிள் இன்புட் ஃபார்ம், அதாவது ஒரே ஒரு வந்து இன்புட் கேட்குற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் யூஆர்எல் இருக்குங்க. இந்த யூஆர்எல்லில் நம்ம வெப்புக் யூஆர்எல் எடுத்து நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நான் யூஆர்எல் மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டா யூஆர்எலை எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. அண்ட் நான் என்ன கேட்டிருக்கேன், என்டர் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன், டெக்ஸ்ட்டு இந்த. ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்குகிறேன். ஓகேங்களா. அதுக்குண்டான கோடிங் தான் இது, பெரிய கோடிங் இல்லை. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ GitHub அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடியே. ஸோ ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து கரண்ட் ரெஸ்பிரேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோன் ரெஸ்பிரேட்டரி. ஓகேங்களா. அப்படின்னா என்னென்ன ரெஸ்பிரேட்டரி நம்ம க்ரியேட் பண்ணமோ அது எல்லாமே வரும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது டிரான்ஸ்லேட் ChatGPT. இதை கிளிக் பண்ணி க்ளோன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. க்ளோனிங் டிரான்ஸ்கிரைப் ChatGPT. ஓகேங்களா. நம்மளோட வெப்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம டேட்டா வந்து நம்ம டெஸ்க்டாப் கொண்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஷோ இன் எக்ஸ்ப்ளோரர் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ரெஸ்பிரேட்டருக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குங்களா, இந்த ஃபார்மை நம்ம HTML ஃபார்மேட்டில் அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதோட லிங்கை சூஸ் பண்ணிவிட்டு GitHub அப்படிங்கிற வாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை இந்த ஃபைலை வந்து HTML சேவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சேவ் ஆஸ். ஸோ இந்த இடத்துல வந்து உள்ளே போயிடுங்க. இந்த லிங்க் போட்டிங்கன்னா அந்த ஃபைல், அதாவது கான்டாக்ட் ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட், அந்த டிரான்ஸ்லேட் வந்துடும். கூகுள் டிரான்ஸ்லேட் .html. ஓகேங்களா. நம்ம உங்களோட ஃபைல் நேம் கூட மாற்றிடலாம். translate chatgpt.html போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண உடனே நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது GitHub அந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் சேவ் பண்ண ஃபைல் இங்கே இருக்கும். நீங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நம்ம கொடுத்த நம்மளோட க்ரியேட் பண்ண வெப்ஹூக் லிங்க்கும் இந்த வெப்ஹூக் லிங்க்கும் இங்கே வந்திருக்கிற லிங்க்கும் சேமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சேமாக பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கமிட் டு மெயின் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கமிட் டு மெயின் கொடுத்துட்டா நம்மளோட இந்த கோடிங் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வரும், பப்ளிஷ் பிரான்ச். நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, புஷ்ஷிங் டு ஆரிஜின், நம்மளோட ஃபைல் ஆன்லைன், அதாவது வெப் இருக்கிற GitHub அக்கௌண்ட்டுக்கு போகும். இந்த செட்டப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எதோ டவுட் இருக்குன்னா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஜஸ்ட் 1 or 2 seconds மட்டும் எடுத்துக்கும். ஓகே, ரெஃப்ரெஷிங். ஓகேங்க. ஸோ நம்மளோட ஒர்க்கு, அதாவது GitHub இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ரெசிபிரிட்டி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, நாம் இங்கே நம்மளோட டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ண ஒரு கோடிங், அதாவது ஒரு ஃபைல் இங்கே நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கணும், எங்கே போய் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு பேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜஸை கிளிக் பண்ணிட்டு பிரான்ச்சிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நன்னு இருக்கும், நன்னை கிளிக் பண்ணி மெயின் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரூட் அதுவே இருக்கட்டும், சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா.
இப்போ மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் ஓகேங்களா, வெப்புக் கிரியேட் செட்டப் வெப்புக் இன் ஃப்ரம் அ பிளாக் யூஸிங் கிட்டப். ஓகேங்களா, நம்ம இது முடிச்சிட்டோம். ஸோ ஸ்டெப் 3 கெட் GitHub link and insert using iframe on blog or website. ஓகேங்களா, இப்போ நம்ம GitHubக்கு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த GitHub லிங்க்கை எடுத்து நம்மளோட iframe அப்படிங்கிற HTML கோடு வாங்கிய பின்னாடி நம்மளோட blog or வெப்சைட்டில் நம்ம என்டர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் உங்களோட லிங்க் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த லிங்க்கு உங்களுக்கு வந்து நம்ம இதில் எடிட் பண்ணிக்கலாம். நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, நம்மளோட ரெசிப்ரேட்டரி, நம்மளோட ஃபைல் நேம். ஸோ இதில் அக்கௌண்ட் வந்து லூடஸ் ராக்கி தான். அண்ட் ரெசிப்ரேட்டரி நேம் அப்படிங்கிறது மாறும், அதுக்கேற்ற மாதிரி ஃபைல் நேமும் மாறும். ஓகேங்களா, ஸோ ரெசிப்ரேட்டரி நேம் என்னதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. பாருங்க, டிரான்ஸ்லேட் ChatGPT. ஓகேங்களா, டிரான்ஸ்லேட் ChatGPT அண்ட் ஃபைல் நேம் பார்த்துக்கோங்க, டிரான்ஸ்லேட் -ChatGPT. ஓகேங்களா, இந்த லிங்கை நீங்கள் எந்த ஒரு இஷ்யூ எந்த இதுவுமே இல்லாமல் டைப் பண்ணால் தான் இந்த இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஒர்க் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடணும். ஓகேங்க, சூப்பர், ஒர்க் ஆகிட்டு பார்த்தீங்களா. சப்மிட் யுவர் இன்புட்டு என்டர் இன்ஃபர்மேஷனு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணுறா சப்மிட் நம்ம வெப்புக்கு வரும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த லிங்க்கை வந்து நம்ம அப்படியே வந்து நம்மளோட போஸ்ட் ஆர் பிளாக் இல்லை எதுவுமே நம்ம அப்படியே போட முடியாது. ஓகேங்களா, ஸோ நம்மளோட பிளாகருக்கு வந்து நம்ம நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டில் என்னென்னா ட்ரான்ஸ்லேட் வேர்ட் ஆர் இன்புட் யூஸிங் ChatGPT. ஓகேங்களா, ஸோ நம்மளோட இந்த லிங்க் கிரியேட் பண்ணோம்ல, அந்த லிங்க்கை எடுத்து நம்ம ஐஃப்ரேமில் போய் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தா ஒரு கோடு வரும். அதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பிளாகர் ஆர் போஸ்ட்டு இல்லை வேறு ஏதோ இடத்துல வந்து இன்புட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, பப்ளிஷ் ஆகிடுச்சிங்க. இந்த லிங்க் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இங்கே பாருங்கள், இந்த லிங்க் எடுத்துகிட்டு நம்மளோட லிங்க் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்டெப்ஸு முடிஞ்சது. ஸ்டெப் 1 வெப்புக் கிரியேட் பண்ணிட்டோம், GitHubல செட்டப் பண்ணிட்டோம், அண்ட் நம்ம ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம பிளாக்லேயும் என்டர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டெப் 4. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. செட்டப் ChatGPT ஓகேங்களா ஆன் make.com. ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஒரு மாடல் ஆட் பண்ணாலும் செக் பண்ணணும். இப்போ நம்ம வெப்புக்கு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம், கான்டாக்ட் ஃபார்மாக மாற்றிட்டோம். ஓகேங்களா, அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரன் ஒன்ஸ் அண்ட் கிளிக் பண்ணிட்டா வெயிட் ஃபார் நியூ டேட்டான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹலோன்னு கொடுங்க. ஓகே, அக்செப்டட். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த மாடல் கரெக்டாக இருக்குது. நாம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம make.comக்குள்ளே வெப்லிங்க் மூலிமா இன்ஃபர்மேஷன் வருது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது ரொம்ப முக்கியமானது, வெப்புக்கு க்ரியேட் பண்ணி ஸோ 3 ஸ்டெப்பு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தான் 4வது செட்டப். ஓகேங்களா, ChatGPT செட்டப் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல இங்கே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், அதில் வந்து ChatGPT. ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு மாடல் ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஷோ மோர் கொடுத்துட்டிங்கன்னா
இங்கே பாருங்கள், இத்தனை மாடலில் இந்த ஆப்ரேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரியேட் எ கம்ப்ளீஷன், ஓகேங்களா, ப்ராம்ப்ட், இந்த மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ChatGPT ஓப்பன் பண்ணுறப்பா, ஓகே, பக்காவாக ஒர்க் ஆகுது. ஆனால் செட்டப் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய வேலையே இல்லைங்க, ஒரு சின்ன வேலை தான். பட் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை, ஓகேங்களா. இந்த மாடல், இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஆல்ரெடி வந்து make.comல இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஏன் வீடியோ பண்ணுறி போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அந்த டெம்ப்ளேட் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வேணால் அதர் வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஓரலாக தான் சொல்லியிருப்பாங்களே தவிர ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு மாடலும் எப்படி ஆட் பண்ணணும், என்ன எரர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை ஆட் பண்ணுங்கள், அப்படியே வந்து ரன் பண்ணுங்கள், வரும். அப்படி இல்லையா, இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாடல், இந்த பிரிண்டர், அதாவது ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நம்மளோட மாடலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன், எக்ஸ்ப்ளோர்ட், ஓகேங்களா, இம்போர்ட். சில பேர் வந்து ஒரு மாடலை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை செல் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, இது எக்ஸ்போர்ட், இப்போ ஒரு சினாரியோ வந்துருச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை நம்மளோட வந்து யார் பேக்கேஜ் வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து அதை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதையே வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. நம்ம வீடியோவில் தகவல்கள்.com இந்த பார்ட் 2 அப்படிங்கிற வீடியோலையும் பார்ட் 1லையும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மாடல் எப்படி ஆட் பண்ணணும், எதுக்காக ஆட் பண்ணணும், அண்ட் எப்படி எந்த ஸ்டெப்பு, என்ன பின் கொடுக்கணும், என்ன இன்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க, ஓகேங்களா. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா, இந்த make.com இந்த சீரீஸில். ஓகே, ஸோ இப்போ வந்து கமிங் பேக் டு செகண்ட் மாடல், நம்ம வந்து இதை ஆட் பண்ணியாச்சு, இதை செட்டப் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ChatGPT அண்ட் இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா. இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இது இருக்கட்டும், டைஃப்ரேமை க்ளோஸ் பண்ணிடலாம், ஜிட்டப் நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம், இஷ்யூஸ் நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஓகே, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கிரியேட் அ கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிரியேட் அ கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளோட கனெக்ஷன் நேம் கேட்குது, ஓகேங்களா, அண்ட் API கேட்குது, ஆர்கனைசேஷன் ஐடி, நம்மளோட ChatGPT அக்கௌண்ட்டை வந்து சைன்அப் பண்ணணும். ChatGPT ஓப்பன் ஆகி, ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம வந்து சைன்அப் கொடுத்துக்கலாம், கிளிக் சைன்அப். இந்த API கீனா என்னன்னு சொல்கிறேங்க, ஓகேங்களா. அந்த கனெக்ஷன் நேம்ங்கிறது நம்மளோட கனெக்ஷன் நேம், எது வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்க. இதுதான் ChatGPTயோட சைன்அப் பண்ணுற பேஜ். கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துருங்க. ஓகே, தகவல்கள் ட்ரைனிங். அண்ட் ஒன் மோர் காய்ஸ், இந்த API அப்படின்னு கீ இருக்குல்ல, அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே ஒர்க் ஆகுமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. மேபி சம்டைம்ஸ் ஆகும், அந்த டோக்கன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த API கீ ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமல் போகலாம், இல்லை மேபி ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கிளிக் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, இதோட சைன்அப் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, சைன்அப் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து API கீ எடுக்கணும், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் போய்ட்டு ChatGPT API அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வந்துடும், ஓகேங்களா. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓப்பன் API. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட், அதாவது இப்போ நம்ம சைன்அப் பண்ணல அந்த அக்கௌண்ட்டோட டெவலப்மெண்ட், அதாவது API கீ எடுக்கிற இடத்துக்கு நம்மளை அந்த லிங்க் கொண்டு போவோம். இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. என்ன API கீ இருக்குது, இல்லை மாடுலேஷன் ரீசனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் API கீ அப்படின்னு. சப்போஸ் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் பாருங்கள், API ரெஃபரன்ஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கிரியேட் சாட் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதுதான் வந்து URL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக், அதாவது யூசேஜ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், platform.openAPI
/API keys ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து அத்தன்டிகேஷன் கேட்குது, லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ லாகின் பண்ணது தான் ஓகேங்களா. கண்டினியூ வித் கூகுள். ஸோ தகவல்கள் ட்ரைனிங் தான் அக்கௌண்ட் நம்மளுது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஸோ இது தாங்க ஓப்பன் API பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. இதுதான் சீக்ரெட் கீ ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் இங்கே யூசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கீ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இங்கே வரும். இப்போதைக்கு 0ன்னு இருக்குது ஓகேங்களா. ஏன் 0 அப்படி இருக்குன்னா நம்ம இப்போ தான் அக்கௌண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட இன்னொரு நம்ம ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட் இன்னொன்று இருக்குது ஓகேங்களா. அதில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். அதாவது எத்தனை அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அண்ட் முக்கியமானது இதில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த அக்கௌண்ட்டோட இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்களா நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால இந்த அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. எப்பப்போலாம் நம்ம வந்து ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ வந்து ChatGPT வந்து ஒரு $5 ஃப்ரீயாக கிரெடிட் கொடுக்கும். நம்ம அதில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு அவர் நியூ ப்ராஜெக்ட். ஸோ இப்போ வந்துடுச்சுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா API கீ இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம make.comல என்ன கேட்டாங்க, API கீ கேட்டாங்க. ஸோ கிளிக் பண்ணி கிரியேட் a new secret. ஸோ நேம் ஆப்ஷனில் தாங்க ஓகேங்களா. நம்ம சும்மா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட் ப்ராஜெக்ட் தான், இது எப்பயுமே டிஃபால்ட்டாக தான் இருக்கும். க்ரியேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நான் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு நேம், அப்புறம் API கீ ஓகேங்களா. ஸோ கிரியேட் சீக்ரெட் கீ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா API கீ ஜென்ரேட்டட் வருதுங்களா. ஓகே, இப்போ சூப்பருங்க. அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு சின்ன மாடல் ஒர்க் முடிஞ்சிருக்கு. இதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இந்த ஃப்ரம் ஸ்டார்டிங் எஸ்லேருந்து A முடிக்கும் நீங்கள் எந்த ஒரு எடிட்டுமே எந்த ஒரு கீ எந்த ஒரு ஆல்ஃபாபெட்டுக்கும் ஆடும் பண்ணக்கூடாது, டெலிட்டும் பண்ணக்கூடாது, சேஞ்சே பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா. இது பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டன் கொடுத்துருங்க. ஸோ கம்மிங் பேக் டு make.com ஓகேங்களா. கனெக்ஷன் நேம் நாம் அந்த இடத்துல என்ன நேம்க்கு எடுத்தோம், ட்ரான்ஸ்லேட் கொடுத்தோமா அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த API கீ மறக்காமல் எந்த ஸ்பேஸுமே இதில் ஆட் ஆகக்கூடாதுங்க. ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லேயும் சரி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஓகே சூப்பருங்க. ஸோ அடுத்து வந்து அந்த நம்ம டீட்டெயிலை என்ட்ரி பண்ண உடனே வந்து என்ன மெத்தேடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் வந்து சாட் கம்ப்ளீஷன் ப்ராம்ப்ட், இதுக்கு நம்மளோட சாட்டே இதை போதும். நெக்ஸ்ட்டு வந்து மாடல், என்ன மாடல் கேட்குதும். இப்போதைக்கு வந்து GPT-4o மினி இந்த சிஸ்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஷீட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்காக என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெசேஜ்னு கேட்குது பார்த்தீங்களா. ஆஸ் ஒரு ஏ என்ன தான் மிஷினாக இருந்தாலும் ஃபஸ்ட் இன்புட் கொடுக்குறது நாம் தான் ஓகேங்களா. ஸோ ஆட் மெசேஜ் கொடுத்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டெவலப்பர் சிஸ்டம். ஸோ அடுத்து என்ன கொடுக்கணும்னா டெக்ஸ்ட் யூ ஆர் த பெஸ்ட் சாட் கம்ப்ளீஷன் ஓகேங்களா அப்படின்னு நம்ம இந்த சிஸ்டமுக்கு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் கிளிக் ஆட் மெசேஜ் கொடுத்து ரோல் ஆஸ் எ யூஸராக கேளுங்க. ஸோ இதுக்கு நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. இதில் என்னன்னா ட்ரான்ஸ்லேட் த ஃபாலோவிங் வேர்ட் இன்டு தமிழ். இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். அவுட்புட் ஒன்லி த தமிழ் வேர்டு வித் நோ அடிஷ்னல் டெக்ஸ்ட். இந்த நோ அடிஷ்னல் டெக்ஸ்ட் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. நான் தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டோக்கன்ஸ் இருக்குங்க, API கீ ரெக்வஸ்ட்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல எவ்வளோக்கு அதிகமாக நம்ம வந்து டோக்கன்ஸை வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா. இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பாருங்கள் API ரெக்வஸ்ட்டு, இமேஜ் ரெக்வஸ்ட்டு, இங்கே பாருங்கள் API ரெக்வஸ்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டோக்கன்ஸ்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு டோக்கன்ஸுமே நம்மளுக்கு வந்து வேல்யூபிள் தாங்க ஓகேங்களா. அதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன கொடுக்குறதா இருந்தாலும் யோசித்து கொடுக்கணும். என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேட்கணும் ஓகேங்களா. ரிசல்ட் வரதை பொறுத்து தான் நம்ம இன்புட் கொடுக்குறத பொறுத்து தான் ரிசல்ட் வெளியில் வரும் ஓகேங்களா. அதுக்கு தான் நான் வந்து இங்கே
என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அவுட்புட் ஒன்லி த தமிழ் வேர்ட் வித் நோ அடிஷ்னல் டெக்ஸ்ட். ஓகேங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல டெக்ஸ்ட் டு கண்டென்ட், அதாவது இந்த ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டிங்களா, செகண்ட் ரோலுக்கு யூசர்னு கொடுத்து டெக்ஸ்ட் டு கண்டென்ட் கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல இன்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வெப்புக் லிங்க் மூலிமா வந்திருக்கு. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ரெடி, அதாவது ப்ராம்ப்ட் ரெடி. ChatGPT கிட்ட என்ன சொல்கிறோம்னா, translate the following word into Tamil in the information, output only the Tamil word with no additional text. ஓகேங்களா, கொடுத்துட்டு நாம் இந்த டோக்கன்ஸ் இருக்குங்களே, இந்த டோக்கன்ஸை நீங்கள் ஒரு 50 வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு 100 வச்சுக்கோங்க, கம்மியாகவே இருக்கட்டும். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்து இதை நான் ChatGPT ஃப்ரீ இதை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கப்புறமேட்டு நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 100 வச்சுக்கோங்க, கிளிக் ஓகே. ஓகேங்களா, ஸோ நம்மளோட ChatGPT ஸ்டெப் வந்து முடிஞ்சது. பட் நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, இந்த கீ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் திஸ் மாடல் ஒன்றுன்னு கொடுங்க, ஏதோ ஒரு லெட்டர் கொடுங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கொடுங்க, ஓகே கொடுங்க. ஓகேங்களா, ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா, சூப்பர். நீங்கள் பார்த்தீங்களா, நாம் கொடுத்தது வந்து இன்புட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம், ரிசல்ட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வந்திருக்கு. நம்ம ChatGPT வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அண்ட் வித்தவுட் நோ அடிஷ்னல் டெக்ஸ்ட். ஸோ தமிழ்நாடு வந்துருச்சுங்களா. ஸோ நம்மளோட ஒர்க் என்னங்க, நம்மளோட டாஸ்க் என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். தென் நாம் ஒரு கூகுள் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது உங்களோட ஒரு ரெஃபரன்ஸுக்காக. ஓகேங்களா, ஸோ கூகுள் ஷீட் போடுங்க, ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணிவிடுங்க வித் இன்புட் அண்ட் அவுட்புட் வர மாதிரி. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த ஷீட்டுக்கு நேம் வந்து ட்ரான்ஸ்லேட் ஜிபிடின்னு கொடுத்துக்கலாம். ChatGPT ட்ரான்ஸ்லேட். ஓகேங்களா, கொடுத்துட்டோம், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம கூகுள் ஷீட்டில் ஆட் பண்ணலாம். அதாவது ட்ரான்ஸ்லேட் ஆகிறதையும் நம்ம இன்புட்டாக வந்ததையும். ஓகேங்களா, இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்களை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ஷீட்டு. ஓகேங்களா, கூகுள் ஷீட்டில் நம்ம புதுசாக ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ரோ கொடுத்துருங்க. ஓகேங்களா, இந்த ஷீட்டை நம்ம செட்டப் பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் தாங்க. செலக்ட் பை பாத் இருக்கட்டும், ட்ரைவ் இருக்கட்டும், நம்ம ஃபைலை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசாக நம்ம ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம். இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ChatGPT ட்ரான்ஸ்லேட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் நேம். ஓகேங்களா, ஷீட் நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. டேபிள் கண்டெய்னர்ஸ் அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏங்கிற காலத்தில் வந்து நாம் இன்புட் வாங்கலாம். ஓகேங்களா, அதாவது நம்மளோட ஃபார்மில் யார் சப்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்புட். ஓகேங்களா, வெப்புக் லிங்க் வர இன்புட்டை இங்கே வாங்கலாம். அண்ட் பிங்கிற காலத்தில் வந்து நம்மளோட ரிசல்ட், ChatGPTயில் வர ரிசல்ட், இந்த இடத்துல ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்து வச்சா சிம்பிள் வேலை. ஓகேங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செட்டப் பண்ணிடணும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்லாம் அப்படியே இருக்கட்டும், ஜஸ்ட் கிளிக் ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ தேர்டு வந்து செட்டப், அதாவது ஸ்டெப் 5 வந்து ஆட் மாடல். ஓகேங்களா, கூகுள் ஷீட் மாடல் அதுவும் முடிஞ்சது. ஆட் கூகுள் ஷீட் மாடல் முடிஞ்சு. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் சேம் தமிழ்நாடுன்னு கொடுங்க. சும்மா அது ஒரு டம்மி இன்ஃபர்மேஷன் தாங்க. ஓகேங்களா, அதை நம்ம ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா, இது பார்த்தீங்களா, தமிழ்நாடுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து டம்மி இன்ஃபர்மேஷன், அதனால நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஓகேங்க, நம்மளோட செட்டப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், வெப்புக் அப்படிங்கிற க்ரியேட் பண்ணோம். ஸ்டெப் 1. ஓகேங்களா, வெப்புக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ரன் பண்ணியிருக்கோம். ரன் பண்ணிவிட்டு அந்த லிங்க் எடுத்து நாம் செட்டப் பண்ணியிருக்கோம் நம்மளை GitHub அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டில். அதில் நம்ம ஃபைலை கன்வெர்ட் பண்ணி அந்த GitHubல ஒரு அக்கௌண்ட்டை லிங்க்கையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்மளோட பிளாக் ஆர் வெப்சைட்டில் நம்ம அதை வந்து ஐஃப்ரேம் ஜென்ரேட்டர் மூலிமா HTML கன்வெர்ட் பண்ணி
ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம இங்கே வச்சுட்டோம். அண்ட் கூகுள் ஷீட், அதாவது சாட் ஜிபிடியை வந்து செட்டப் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நாம் அதுக்கு வந்து சாட் ஜிபிடி அக்கௌண்ட்டை சைன்அப் பண்ணி ஏபிஐ கீ எடுத்து இந்த கீயை நாம் இதில் வந்து சைன்அப் பண்ணிட்டோம். அதாவது அட்டாச் பண்ணி நம்ம இந்த செட்டப்பை முடிச்சிட்டோம். ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரன் ஒன்ஸ்ன்னு கொடுங்க, வெயிட் ஃபார் நியூ டேட்டா. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து ராதாகிருஷ்ணன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷில் அது கூகுள் சாட் ஜிபிடி மூலிமா தமிழாக கன்வெர்ட் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன மாடல் தான். ஏன் அப்படின்னா சாட் ஜிபிடியில் வந்து நம்ம என்ன வேணால் கேட்கலாம். ஓகேங்களா, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்புட்டாக. இப்போ நான் வந்து சாட் ஜிபிடி வந்து கிரியேட் 100 வேர்ட்ஸ், கிரியேட் 200 வேர்ட்ஸ் அபவுட் ராதாகிருஷ்ணன், ஆர் கிரியேட் சம்திங் அபவுட் ராதாகிருஷ்ணன் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் சாட் வந்து சாட் ஜிபிடி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதை வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன மாடல் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா நம்ம ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன்ல, ட்ரான்ஸ்லேட் த ஃபாலோயிங், இதுதான் சாட் ஜிபிடியோட ப்ராம்ப்ட். நாம் கொடுக்குற யூஸர் கொடுக்குற ப்ராம்ப்ட். இதையே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, சாட் ஜிபிடி இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லிக்கலாம். 100 வேர்ட்ஸ் ஒரு பிளாகே நீங்கள் தாராளமாக சாட் ஜிபிடியில் க்ரியேட் பண்ண சொல்லிக்கலாம். க்ரியேட் பண்ண சொல்லிவிட்டு அதை ஷீட்டை அப்லோட் பண்ணிட்டு நாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஆட்டோ பிளாகிங் எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து சாட் ஜிபிடி மூலிமா ஜென்ரேட் பண்ணி ஆட்டோ பிளாகிங் இல்லைங்க, சாட் ஜிபிடி மூலிமா க்ரியேட் பண்ணி அதை நம்ம எப்படி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டு ஸோ இதை வந்து நம்ம ஒரு இன்புட் கொடுத்து செக் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இமிடியட் டாஸ்க் டேட்டா அரைவ்ஸ், ஸோ டெலிட் ஓல்ட் டேட்டா கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இப்போ ரன் கொடுத்துருங்க, வெயிட்டிங் ஃபார் நியூ டேட்டா. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. இதை வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு இன்புட் கொடுக்கலாம், தமிழ்நாடு. ஓகேங்களா, சப்மிட் கொடுத்துருங்க, அக்செப்டட், தமிழ்நாடு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா, சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, அக்செப்டட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வரல பார்த்தீங்களா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் இமீடியட்டில் கொடுத்துருக்கேன், நான் இன்னும் சேவ் பண்ணல. ஓகேங்களா, அதுதான் முக்கியமான தப்பு. அதாவது எல்லாமே பண்ணிவிடுவோம் கரெக்டாக, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணிட்டேன். அண்ட் அகைன் நான் ரன் ஆன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே ரன் கொடுத்துட்றேன், வெயிட்டிங் ஃபார் டேட்டா. செக் பண்ணிக்கோங்க, எதுவும் இல்லை. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சௌந்தரராஜன் சப்மிட் கொடுங்க. ஸோ சௌந்தரராஜன் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்லைன் மார்க்கெட்டிங் சப்மிட் கொடுங்க. ஓகே, சூப்பருங்க, இந்த மாடல் ஒர்க் ஆகுது, இந்த சினாரியோ சூப்பராக இருக்காது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்மிட். ஓகே, சூப்பருங்க. ஸோ பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ், அதாவது எந்த லெட்டர் வேணால் கொடுக்கலாம் நம்ம சாட் ஜிபிடி. ஓகேங்களா, ஆட்டோ பிளாகிங். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட்புட் தமிழில் கொடுத்துரும். ஓகேங்களா, இது வந்து நான் சாட் ஜிபிடியை ஒரு சின்ன வேலை தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நாங்கள் இந்த ப்ளூ பிரிண்ட்டை கூட டவுன்லோட் பண்ணி கூகுள் லிங்க்கில் உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஃப்ரீ. ஓகேங்களா, வித்தவுட் எனி பேமெண்ட் ஆர் வித்தவுட் எனி சைன்அப் நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த மாடலில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாம்
இந்த கிரியேட் பண்ண டீட்டெயிலை எதை வச்சு ஆட்டோமேஷன் வந்து ஆட்டோ பிளாகிங் எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. இந்த மாதிரி வந்து நிறைய டெம்ப்ளேட் இருக்குங்க. நிறைய ஆட்டோ பிளாகிங் பண்ணிவிட்டு அது மூலிமா ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு இடத்துல வந்து நீங்கள் 10 ப்ராஜெக்ட் தாராளமாக ரன் பண்ணலாம். ஒரு இன்ட்டு 10. ஓகேங்களா? ஒரு 10 டைம்ஸ் நம்ம வந்து ஒர்க் ரெடியூஸ் ஆகிறதுனால 10 டைம்ஸ் நமக்கு வந்து இன்கம் அதிகமாகும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசுன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? நம்மளோட ஒர்க்கு ஈஸியாகுது. ஸ்டார்டிங் பேஸ் மட்டும் நீங்கள் தயவுசெய்து வந்து ஒரு பேஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸாக உட்காந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள் ஃபோக்கஸை ஃபுல்லாக நீங்கள் அதில் அனுப்பலாம். அதுதான் வந்து இந்த ஆன்லைன் ஆட்டோமேஷன். இதில் வந்து வித்தவுட் எனி இஷ்யூமே வராது. இனிஷியலாக நீங்கள் செட்டப் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ guys. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.